வணக்கம் வெல்கம் டு Adobe Lightroom tutorial videos. இந்த வீடியோல நம்ம டெவலப்ல இருக்கக்கூடிய சில டூல்ஸை பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல டெவலப்ல இருக்கக்கூடிய சில டூல்ஸை பார்த்தோம். இந்த வீடியோல அந்த டெவலப்ல இருக்கக்கூடிய மிச்ச டூல்ஸை பத்தி பார்ப்போம். ஸோ உங்களோட சிஸ்டத்துல Adobe Lightroom ஓபன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட சிஸ்டத்துல ஓபன் பண்ணிட்டேன். போன வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லென்ஸ் கரெக்ஷன் பார்த்தோம், டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம், எஃபெக்ட் பார்த்தோம். இந்த வீடியோல மற்ற ஆப்ஷன்ஸை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ என்னோட இமேஜ் இதுதான். ஸோ தேவையில்லாத டேப்ஸ் எல்லாத்தையுமே நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட இமேஜ் எனக்கு கிளியர் கட்டா கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ்ல எந்த கரெக்ஷனும் இருக்கக்கூடாது, ரா இமேஜா இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இமேஜ் ரா இமேஜா மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆப்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HSL அண்ட் கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போறோம். HSL அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் ஹியூ சேச்சுரேஷன் லூமினஸ் அப்படின்னு HSL ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ HSL இஸ் நத்திங் பட் HUE சேச்சுரேஷன் அண்ட் லூமினஸ். ஸோ HUE அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட இமேஜில் இருக்கக்கூடிய சில கலர்ஸை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த HUங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது. இந்த ரெட் கலரில் இங்கே நிறைய மார்க்ஸ் அண்ட் டாட்ஸ் இருக்குது. இந்த டாட்ஸ் அண்ட் மார்க்ஸில் இருக்கக்கூடிய கலர்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணும் பொழுது அந்த கலரில் வேரியேஷனை உங்களால் பார்க்க முடியும். ஏன் எனக்கு ரெட் கலர் வந்து பிங்க் கலர் டு எல்லோவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த கலரை நம்ம இப்ப பார்த்திருப்போம். கலர்ஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் தான் இன்னொரு கலரை ஜென்ரேட் பண்ணுங்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இப்ப ரெட் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ரெட்ல இருக்கும். ஸோ அந்த ரெட் கலரை நீங்க வந்து லைட் ஆர் டார்க்கா மாத்தும் பொழுது உங்களுக்கு இன்னொரு கலர் வேரியேஷன் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆரஞ்சு கலர். ஸோ ஆரஞ்சு கலர் வந்து எல்லோ அண்ட் ரெட்டோட காம்பினேஷன் தான் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கலரோட வேரியேஷன் நீங்க பாத்துக்கலாம். சேம் டைம் ப்ளூ. ஸோ எந்தெந்த கலரோட வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்க அதை இந்த HUEல அட்ஜஸ்ட் பண்ண மூலமா பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன். சேச்சுரேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சேச்சுரேஷன் மீன்ஸ் நிலைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ஆக்வா, ப்ளூ, பர்பிள் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்கு. இந்த கலர்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா அதனோட மார்க்ஸை ஹைலைட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலரை மட்டும் நான் நல்லா ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா ரெட் கலர் மட்டும் ஹைலைட் பண்ணலாம். இல்ல ரெட் கலரை வந்து எனக்கு டல் ஆக்கிடணும் அப்படின்னா ரெட் கலர் வந்து டல் ஆயிடும். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ரெட் கலரை வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் என்னோட ப்ளூ கலரை வந்து நான் டல் பண்ணணும் அப்படின்னா என்னோட ப்ளூவை நான் டல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க வந்து பர்பிள் கலரை நல்லா ஹைலைட் பண்ணணும்னா பர்பிள் கலரை நல்லா ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில இண்டிவிஜுவல் கலரை மட்டும் ஹைலைட் பண்றதுக்கு சேச்சுரேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ HUEனா என்ன? கலரோட மிக்சர். அதாவது இப்போ ரெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெட்ல வந்து எல்லோ பிளஸ் ஆரஞ்சோட மிக்சர் தான் ரெட். ஸோ அந்த மிக்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். பட் சேச்சுரேஷன் அப்படி கிடையாது, இண்டிவிஜுவல் கலரோட ஹைலைட் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா லூமினஸ். லூமினன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரைட்னஸ். ஒரு கலரோட பிரைட்னஸை ஜாஸ்தி ஆக்குறது. ஸோ சேச்சுரேஷனுக்கும் பிரைட்னஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. பிரைட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா உங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு அதை காட்டும். பட் சேச்சுரேஷன் மீன்ஸ் அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை லைட்டா இம்ப்ரூவ் பண்ணும். தட் இஸ் அ டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லூமினன்ஸ்குள்ள போய்க்கிறோம். லூமினன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரை நான் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டோட பிரைட்னஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ லூமினன்ஸ் அதாவது அது தெரியக்கூடிய அந்த விதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும். அதே மாதிரி கிரீன் கலர். ஸோ இந்த மாதிரி எல்லா கலரையுமே நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம் இண்டிவிஜுவலா. ஸோ இதுக்கு யூஸ் பண்றதா இந்த HUE, அப்புறம் சேச்சுரேஷன், அப்புறம் லூமினஸ் இந்த ஆப்ஷன்ஸ். இதை வந்து நீங்க டோட்டலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா HUE, சேச்சுரேஷன் அண்ட் லூமினஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க அதுல மாடிஃபிகேஷன் ஆர் எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது HSL இருக்கக்கூடிய ஆப்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா கலர். கலர்ல என்ன இருக்கும் அப்படின்னா கலர்ல உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்க இண்டிவிஜுவலா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ப்ளூ கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ப்ளூ. அந்த ப்ளூல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HUE, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் அப்படிங்கிறது தனித்தனியா. ஸோ இந்த ஹியூவை நீங்க வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னா இதுல நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். சேம் இந்த HSLல என்ன ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சோ அதே தான் கலர்ல இருக்கும். பட் கலர் வந்து இண்டிவிஜுவலா இருக்கும். அதுல நீங்க வந்து ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் இதை நீங்க சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கலருக்கும் HSLக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு கிரீன் கலர். அந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை நான் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கிரீனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த
ஹியூ, அப்புறம் சேச்சுரேஷன், அப்புறம் லூமினன்ஸ், இதுல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இந்த இமேஜ் டோட்டலா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாத்திரும். மாத்தினதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த கலர்ஸை வந்து உங்களுக்கு டார்க் பண்ணி காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஃபாக் வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட் ஆகி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலர் ஃபாக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த கலர்ஸ் வேணாம், அந்த கலர் டல் ஆயிடணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர்ஸை மட்டும் டல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸையும் நீங்க இதுல பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட ஒரிஜினல் இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் ரீசெட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரிஜினல் இமேஜ் கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் HSL கலர் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய யூசேஜ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோன் கர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட இமேஜோட டோன். அது என்ன டோன்? உங்களோட பேஜ்ல இருக்கக்கூடிய கிளாரிட்டி, அதே மாதிரி உங்க இமேஜ்ல இருக்கக்கூடிய கிளாரிட்டி, இதை டோன் கர்வ் மூலியமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டோன் கர்வை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ உங்களோட இமேஜ்ல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் தெரியும். ஓகே, ஸோ எனக்கு டோன் கர்வ் பழைய பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா இது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க, இல்லைனா ரீசெட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பழைய பொசிஷன் வந்துடும். இல்லை எனக்கு டோன் கர்வ் வந்து டிஃபால்ட்டா அதில் இருக்க மாதிரி மாறணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டோன் கர்வ் வந்து லீனியரா இருக்கு. ஸோ ஒரிஜினல் இமேஜ் அதாவது ரா இமேஜ் அப்படியே இருக்கும். எனக்கு மீடியம் கான்ட்ராஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட இமேஜ் மீடியம் கான்ட்ராஸ்டா மாறும். இதே வந்து நான் வந்து ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட இமேஜ் வந்து ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்டுக்கு மாறிடும். இந்த இதுலயே நீங்க வச்சு டச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டோன் கர்வ்ல வச்சு நீங்க டச் பண்ணி பாத்தீங்கனாலே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் இங்க டச் பண்றேன், எனக்கு ஷேடோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, பாத்தீங்கனாலே தெரியும் ஷேடோ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டார்க், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைட், அடுத்து எட்ஜுக்கு கொண்டு போகும்போது ஹைலைட். ஸோ நீங்க இதுல எதை அட்ஜஸ்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கர்வ் அட்ஜஸ்ட் ஆகும். வேணா செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ ஹைலைட் அட்ஜஸ்ட் பண்றேன், எனக்கு ஹைலைட்ல இருக்கக்கூடிய அந்த கர்வ் மட்டும் வேரியேஷன் ஆகுது. அடுத்து லைட்ஸை வந்து நான் டம்மி பண்றேன், ஸோ லைட்ஸ் எனக்கு கம்மி ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா டார்க்னஸ் நான் இம்ப்ரூவ் பண்றேன், டார்க்னஸ் வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஷேடோஸை நான் கம்மி பண்றேன், எனக்கு ஷேடோ கம்மி ஆகுது. ஸோ வேரியேஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்க போன இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் உள்ள வேரியேஷன் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே வேரியேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டார்க் மார்க், இந்த ரவுண்ட்ஸ் பாருங்க, இந்த ரவுண்டு வந்து எப்படி இருக்கு, இங்க வந்து சரியா டிஸ்பிளே ஆகாம இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேரியேஷனையும் இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய வேரியேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க வேரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த டோன் கர்வ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த டோன் கர்வ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜோட கான்ட்ராஸ்ட்டை ஜாஸ்தி ஆக்கிறதுக்கு. ஸோ ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட் எனக்கு வேணா லீனியராகவே இருக்கட்டும் அப்படின்னா லீனியராகவே உங்களுக்கு மாறிடும். ஸோ ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு பழைய பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஹைலைட்ஸ் மேலே வச்சு டபுள் கிளிக், லைட்ஸ்ல டபுள் கிளிக், அண்ட் டார்க்னஸ்ல டபுள் கிளிக், அண்ட் ஷேடோஸ்ல லைட். ஸோ இதுல டபுள் கிளிக் பண்றது மூலமா உங்களோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு நீங்க வந்துடலாம். ஸோ இதுதான் டோன் கர்வ். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்பிளிட் டோனிங். ஸ்பிளிட் டோனிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்பிளிட் டோனிங் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ரெண்டு பிராக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸை மட்டும்தான் நீங்க ஸ்பிளிட் டோனிங்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு இமேஜை சூஸ் பண்றேன். என்னோட இமேஜ் வந்து எதுவாக இருக்கலாம் அப்படின்னா இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை நான் ரீசெட் பண்ணி பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். ரீசெட் அண்ட் ரீசெட் அண்ட் ரீசெட். ஸோ இமேஜ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் லைட் அப்படி இருக்கு, லைட் வந்து ரொம்ப மங்கின மாதிரி இருக்கு. ஸோ லைட் இமேஜா இருக்கு. ஸோ இது ரா இமேஜ். இந்த இமேஜை நம்ம எப்படி ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட், அதாவது பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு தெரியும் இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டல் கலர்ல இருக்கும். ஸோ டல் கலரை உங்களுக்கு எந்த கலருக்கு சூஸ் பண்றீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நல்லா கிரீன், டார்க் கிரீனா மாறும். இல்லை எனக்கு ப்ளூ கலர்ல மாறணும் அப்படின்னா அந்த ப்ளூ கலர்ல உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா லைட்டா கிரீனா என்னோட வேல்யூயை நான் மாத்திக்கிறேன். ஸோ லைட் கிரீனுக்கு மாத்திட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த கிரீனை நீங்க பேலன்ஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்றது மூலியமா ரொம்ப டார்க்காகவும் இல்லை டிக்ரீஸ் பண்றது மூலியமா லைட்டாகவும் காட்டிக்கலாம். ஸோ நான் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஷேடோஸ். ஷேடோஸ்னா ஒன்றும் நத்திங் பட் இந்த ட்ரீயை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரீயோட பேக்ல வந்து ஒரு சின்ன பிளாக் மார்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியுதா? எல்லா ட்ரீலையுமே உங்களுக்கு சைட்ல ஒரு பிளாக் டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளாக் டாட்ஸை வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணணும், அதாவது எனக்கு நல்லா கிளாரிட்டியா தெரியணும், அந்த மார்க்கிங்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஷேடோஸ் ஆன் பண்ணி அந்த எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு எந்த கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நிறைய ட்ரீ இருக்கிறதுனால உங்களுக்கு ஹோலா ப்ளூவா மாறின மாதிரி தெரியும். ஸோ நான் என்ன பண்றேன், கிரீன் கலர்ல மாத்துறேன். உங்களுக்கு எல்லா ஷேடோஸும் கிரீன் கலர்ல மாறிடும். இப்போ இந்த எட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கிரீனா மாறிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஷேடோஸ், இந்த ட்ரீ இருக்கிறதுனால விழக்கூடிய ஷேடோஸ், அப்புறம் அந்த ட்ரீயோட கார்னர் இருக்கக்கூடிய ஷேடோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிரீனா மாறும். ஸோ இந்த கிரீன் மாறிட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கிரீனோட வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன், கம்மி பண்றேன்.
ஸோ எனக்கு வேல்யூ வந்து நீங்கள் கம்மி பண்ணும்போது அதோட டோன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ சேச்சுரேஷனை நான் கொஞ்சம் ரெட் கலரில் மாற்றுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ வேரியேஷன் உங்களுக்கு தெரியுதா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்பிளிட் டோனிங். இதில் வந்து ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு பழைய இமேஜோட நீங்கள் கம்பேர் பண்ணால் தாராளமாக கம்பேர் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் வாட் அ வேரியேஷன். ஸோ இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் உள்ள வேரியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னோட பழைய இமேஜுக்கு நான் வந்துடுறேன். ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ரீசெட் கொடுத்து ஒரிஜினல் இமேஜை கொண்டு வந்துடுறேன். இதுதான் ஸ்பிளிட் டோனிங்கோட யூசேஜ். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ். ஸோ டீட்டெயில்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இமேஜில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்பேஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஜாஸ்தி ஆக்கிக்கலாம். பர்டிகுலர்னு சொல்கிறத விட அதோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு தேவையான இமேஜ் இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த இமேஜை நான் ரீசெட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணாலே தெரியும் இந்த இடத்துல வந்து பிக்சல்ஸ் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இந்த பிக்சல்ஸை வந்து நான் மாற்ற முடியுமா அப்படின்னா 100% மாற்ற முடியாது. பட் ஒரு வேரியேஷன்ஸ் கொண்டு வரலாம். அந்த வேரியேஷனை பண்ணுறதுக்கு தான் இந்த டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ டீட்டெயிலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இமேஜில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான பார்ட்ஸை வந்து டீட்டெயில் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ப் பண்ண போகிறோம். ஷார்ப் பண்ணுறது மூலியமா அது நல்லா டெவலப் ஆகி நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஷார்ப்பை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா ஷார்ப் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? பிளாக் ஈவன் பிளாக் ஆகுது. இந்த சிமெண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சிமெண்ட் கலராக மாறுது. ஸோ பிளாக் வந்து நீங்கள் நல்லா பிளாக்காக மாற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் பழைய இமேஜோட கம்பேர் பண்ணுறேன். தெரியுதா? இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உங்களுக்கு வேரியேஷன் நல்லாவே தெரியும். இந்த இடம் டார்க்காக இருக்குது, இந்த இடம் லைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியேஷன்ஸ் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஷார்ப்பனிங். ஸோ ஷார்ப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்ஜோட வேரியேஷன் நல்லா மாறுறது தெரியும். ஸோ அட் த சேம் டைம் ஷார்ப்பனிங்கை பண்ணும்பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிக்சல்ஸ் வந்து நல்லா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் லைட்டாக ஷார்ப் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வேல்யூ. ரேடியஸ் வேல்யூனா ஒன்றும் கிடையாது, இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ இந்த எட்ஜை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 டைம்ஸ், அதாவது 3 லைன் வந்து மார்க் ஆயிருக்கும். 1 and 2 and 3. எட்ஜ் உங்களுக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. பட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல ஒரு லைன் மார்க்கிங், அடுத்தது ஒரு லைன் மார்க்கிங், அடுத்து ஒரு லைன் மார்க்கிங் இருக்கும். இந்த லைன் மார்க்கிங் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்க அட்ஜஸ்ட் பண்றது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரியும். நான் இதை அட்ஜஸ்ட் பண்ண அதோட லைன் மார்க்கிங் வந்து ரொம்ப டல் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இமேஜ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் இந்த இதை நல்லா டல் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அடுத்து வந்து டீடைல்ஸ். இந்த இமேஜில் இருக்கக்கூடிய டீடைல்ஸை நான் என்ன பண்ணணும், ரொம்ப ஜாஸ்தி பண்ணணுமா இல்லை கம்மி பண்ணணுமா? ஸோ நீங்கள் ஜாஸ்தி பண்ணீங்க அப்படின்னா டீடைல்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பலகை. இந்த பலகையோட மார்க்கிங் நல்லா டிஸ்பிளே ஆகணும். பட் இந்த இமேஜில் அவ்வளோ கிளாரிட்டி இல்லாதனால நமக்கு தெரியல. இந்த டீட்டெயிலை நீங்கள் கம்மி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பலகை, அது ஒரு பிளர்ரான மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயிலை நீங்கள் ஜாஸ்தி பண்ண அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மார்க்கிங் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இங்கெல்லாம் சின்ன சின்ன மார்க்கிங் இருக்குது. ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல கட் ஆகிருக்கிறதெல்லாம். அடுத்தது மாஸ்கிங். மாஸ்கிங்கை ஜாஸ்தி ஆக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ மாஸ்கிங்கை கம்மி பண்ணி வச்சிருக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ இதுதான் ஷார்ப்பனிங்கோட யூசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ். லூமினன்ஸ் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிக்சல்ஸ் இங்கெல்லாம் உடஞ்சி சின்ன சின்னதாக பாக்ஸாக தெரியும். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடு அப்படின்னா எங்களுக்கு எல்லாமே கம்மியாயிடும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் அ நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ இந்த நாய்ஸ் ரிடக்ஷனோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டீட்டெயில் அதிகமாகும், டீட்டெயில் கம்மியாகும். ஸோ எனக்கு டீட்டெயில் கம்மியாக இருக்கணும். இந்த நாய்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியக்கூடாது. அந்த இடம்லாம் எனக்கு நல்லா கான்ட்ராஸ்ட் ஆகணுமா வேண்டாமா, இல்லை எனக்கு கான்ட்ராஸ்ட் வேண்டாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ அந்த இடத்தோட கலர் எப்படி இருக்கணும், ஹைலைட் ஆகிருக்கணுமா? ஆமாம், எனக்கு ஹைலைட் ஆகிருக்கணும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ், அதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்கணும், எனக்கு ஸ்மூத்னஸ் 0வா இருக்கணும், டீட்டெயில்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த நாய்ஸ், அதாவது நாய்ஸ்னா இந்த பிக்சல் உடஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த பிக்சலோட வேரியேஷன்ஸ் பண்ணுறது தான் இந்த நாய்ஸோட வேலை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில், இதில் இருக்கக்கூடிய ஷார்ப்பனிங் அண்ட் நாய்ஸ் ரிடக்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ என்னோட இமேஜை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓல்டு இமேஜோட கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேரியேஷன் தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேரியேஷன் உங்களுக்கு லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜ் நம்ம கொஞ்சம் கலர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ நம்ம கொஞ்சம் கலர் பண்ணுவோம். எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்னா பேசிக் போயிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களோட ஹைலைட்ஸை ஜாஸ்தியாக்கிடுங்க, ஷேடோவை கம்மி பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு உங்கள் ஒயிட்னஸை
கிளிக் பண்ணிட்டு அட் த சேம் டைம் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி எப்போ உங்களுக்கு லைட்டா ஒயிட்னஸ் தெரிய ஆரம்பிக்குதோ, ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு, லைட்டா ஒயிட்னஸ் தெரிய ஆகுதோ அந்த இடத்த ரிலீவ் பண்ணிருங்க. அதே மாதிரி பிளாக்ஸ் எங்க பிளாக் லைட்டா மார்க் ஆகுதோ அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வேரியேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேசிக்லே உங்களோட இமேஜோட எக்ஸ்போஷரை கொஞ்சம் ஜாஸ்தியாக்குங்க. ஓகே, ஸோ இமேஜோட எக்ஸ்போஷரை ஜாஸ்தியாக்கியிருக்கேன். இப்போ அந்த இமேஜோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இமேஜில் இருக்கக்கூடிய வேரியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேமரா கேலிப்ரேஷன், அதை பற்றி பார்ப்போம். ஸோ என்னோட இமேஜுக்கு நான் வந்துக்கிறேன். என்னோட இமேஜை ரீசெட் பண்ணி ஒரிஜினல் இமேஜுக்கு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட இமேஜை தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேமரா கேலிப்ரேஷன். அது என்ன கேமரா கேலிப்ரேஷன் அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப், ஹரிசாண்டல் ஸ்கேப் அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இருக்கும். இது உங்களோட சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும், அதாவது உங்களோட கேமராவில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னோடதுல எம்பெடடில் இருக்கு, உங்களோட பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அடோப்பில் இருக்கும், சம்டைம்ஸ் கேமரா ஹரிசாண்டல், கேமரா வெர்டிக்கல் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கக்கூடிய ஷேடோவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து ரெட் கலரை வந்து ஜாஸ்தி பண்ணுறேன். அடுத்தது வந்து சேச்சுரேஷனை ஜாஸ்தி பண்ணுறேன். அண்ட் க்ரீன் ப்ரைமரியை கம்மி பண்ணுறேன். ஸோ சேச்சுரேஷன் அதுலேயும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளூ ப்ரைமரியை கம்மி பண்ணுறேன். அதே ரெட், கிரீன், ப்ளூ இந்த 3 கலர் தான் இருக்குமா, மற்ற கலர் எதுவும் இருக்காதா அப்படின்னா தீஸ் ஆர் கால்ட் அஸ் அ பிரைமரி கலர். ரெட் அண்ட் கிரீன் அண்ட் ப்ளூ இந்த இதெல்லாம் பிரைமரி கலர். இது மட்டும்தான் உங்களோட கேமரால நல்லா கிளாரிட்டியா பதிவாகும். ஸோ இந்த பிரைமரி கலர்ல நீங்க பண்ணக்கூடிய சேஞ்சஸ் தான் உங்களோட பிக்சர்ல இருக்கக்கூடிய பிக்சல்ஸை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டும். ஸோ இந்த 3 கலர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்றது மூலமா உங்க இமேஜை நல்லாவே டெவலப் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் அ கேமரா கேலிப்ரேஷன். ஸோ கேமரா கேலிப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த 3 பிரைமரி கலர்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க பழைய இமேஜோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். ரீசெட் பண்ணி ஒரிஜினல் இமேஜ் கொண்டு வந்துடுறேன். தட் இஸ் கால்ட் அஸ் அ கேமரா கேலிப்ரேஷன். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்எல், ஸ்பிளிட் டோனிங் அண்ட் டீடைல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க கேமரா கேலிப்ரேஷன் அண்ட் டோன் கர்வ். போன வீடியோவில் நம்ம பேசிக் இதை பற்றி எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். பட் ஒவ்வொரு செக்மெண்ட், அதாவது ஒவ்வொரு இமேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். தேங்க்யூ.